அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. அதுதான் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் கிடைக்க முந்தி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வயசில் தான் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்க முந்தி அவங்க வந்து உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்றா மக்களை பற்றி மக்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து ஈந்திக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஒருத்தர் கஷ்டப்படுற மனுஷரை தேடி உதவி செய்யும். இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம், கஷ்டமாகிக்கிற மனுஷரை என்ன செய்வாங்க, தேடி தேடி உதவி செய்வாங்க. அது மாதிரி நிறைய இயக்கங்கள் உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைக்க முந்திலேருந்தே இருந்து கொண்டு நீந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு விஷயம் அதில் நோட் பண்ணாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த இயக்கங்கள் ஈக்குது, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மனுஷருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஈக்குது, அந்த பிரச்சனையை அவங்க என்ன சரி உதாரணத்துக்கு சல்லி சேர்த்து அது பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்க. ஒருத்தருக்கு ஊடி இல்லை, நான் சும்மா சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஊடி இல்லை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு நோய் ஆகிக்குது, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இல்லாட்டி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்து 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 ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏழுமான மாதிரி உதவி செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பெரிய அறிவாளி. உங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு எவ்வளோ பெரிய அறிவாளி என்னவங்க. அவங்க வந்து இந்த ஒரு ஒரு பார்த்த விஷயம்தான், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு மனுஷருக்கு உதவி செய்கிறாங்களோ அதை விட பிரச்சனை கூடிக்கொண்டு போகுது. எக்ஸாம்பிள், இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டத்துக்கு நாங்கள் உதவி ஒன்று செய்கிறோம். ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து 10 பேர் லைனில் நிற்பாங்க. சரி, ஓகே, எப்படி சரி நாங்கள் முயற்சி செஞ்சு அது 10 பேருக்கும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சா அடுத்த நாள் அது 10 பேர் குறையாது, 100 பேர் வந்து ஈப்பாங்க. அடுத்த நாள் 100 பேருக்கு உதவி செஞ்சால் 1000 பேர் வந்து ஈப்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு என்ன, நீங்கள் பிரச்சனைக்கு உதவி செய்ய 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 அது பிரச்சனை ஈக்கிறாக்கள் குறைய மாட்டாங்க, கூடிக்கொண்டு தான் போகிறாங்க. சிலதுக்கு அது பிரச்சனைக்கு உதவி செஞ்சவரே மரம் திருப்பி வந்து நிற்கிறாரு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து சரியான மட்டும் கவலைப்பட்டாங்க. அடே, நான் வந்து மனுஷன்கிட்ட பிரச்சனையே இல்லாமல் ட்ரை பண்ணுறேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த பிரச்சனை வந்து மனுஷருக்கு கூடிக்கொண்டே போகுது. அப்போ நான் பண்ணுற விஷயம் இல்லை சரி, இன்றைக்கு வந்து இது இல்லை மனுஷன்கிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணுற மெத்தட் என்று யோசிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், இது நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அது மாதிரி அந்த காலம் நடத்த பாவங்களை பற்றி யோசிக்கிறாங்க. மனுஷர் சிலவனை கொண்டிருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையிலே சிலவனங்கள் அவங்களுக்கு அது சரியாக படவே இல்லை. இஸ்லாம் வராட்டி அவங்களுக்கு சரியாக படலை. அவங்களுக்கு விலகிச்சு இதில் பெரிய ஒரு பிரச்சனை கொண்டிருக்குது. அது மாதிரி மனுஷர் நிர்வாணமாக கௌபத்துல்லாவை சுற்றி கொண்டிருக்கிறாங்க, கை தட்டுறாங்க. இது வந்து ஒன்றுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியாக தலைக்கு படவே இல்லை. அவங்க வந்து இதில் வந்து ஒரு கவலையில் மூழ்கிக்கிறாங்க, நபி பட்டம் கிடைச்சே இல்லை. அதை விட பெரிய பாவங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது மாதிரி ஒரு பாவம் தான், பொம்பளை புள்ளைகள் பிறந்தா அது புள்ளையில உசுரோட புதைப்பாங்க. இது எவ்வளோ பெரிய மனசாட்சியே இல்லாத ஒரு பாவம். அந்த மாதிரி பெரிய பாவங்கள் இதை மாதிரி சொல்லிக்கொண்டே போயிலும். அந்த மாதிரி பாவத்தில் உச்சகட்டம், மடத்தனத்தில் உச்சகட்டத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த விஷயங்கள் காண்றாங்க, சில விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது, அவங்க கனவுகள் காண்றாங்க. அதோடு அவங்களுக்கு இந்த உம்மத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு கவலையோடு வருது. அந்த கவலைக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் முட்டுட்டு அவங்க வந்து போய்த்து ஒரு குகை, அந்த குகை மக்கால தான் இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலும், ஹிரா என்ற குகை. அந்த குகைக்கு போய்த்து அவங்க தங்குறாங்க. அதில் போய்த்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தண்ணியை ஈந்து கொண்டு, அவங்களுக்கு இஸ்லாம் என்னன்னு தெரியா, சொர்க்க நரகம் என்னன்னு தெரியா, ஒன்றுமே தெரியா. அப்போ அவங்க தண்ணியை ஈந்து கொண்டு யோசிக்கிறாங்க. உம்மி நபி அவங்க பெருசாக புக்ஸ் வாசிக்கவே இல்லை அவங்களுக்கு. அவங்க உம்மி நபி அவங்க பேர்த்து தண்ணியை யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தண்ணியை யோசிக்கிறாங்க. அவங்களோட உம்மத்திட கவலை யோசிச்சு பாருங்க. அந்த உம்மத்திட கவலை எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ ஸ்ட்ராங், அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது என்றா அவங்க உம்மத்தை பற்றி கவலைப்படுறாங்க. அந்த உம்மத்துடைய கவலைக்கு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குற கிஃப்ட், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குற பெரிய ஒரு பாக்கியம்தான் அந்த உம்மத்துடைய கவலைக்கு தான் குர்ஆன் வானத்திலேருந்து இறங்குது. குர்ஆன்
வானத்துல இருந்து இறங்குது. அந்த குகைக்கு தான் மொத ஆயத்து எங்களுக்கு தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்ற ஆயத். அது 6 ஆயத்துகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன். அந்த ஆயத்துகள் இறங்குது ஹீரா குகையில வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குது. ஏன் இறங்குது நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் எப்பயாவது யோசிக்கிறோமா இந்த ஆயத்கள் ஏன் இறங்கிச்சேன்னு சொல்லி. இந்த ஆயத்கள், இதுக்கு ஆயத்கள் இறங்குறதுக்கு சபபா ஐக்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பத்தி பட்ட அந்த கவலை தான். அந்த கவலையால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கவலையால தான் இந்த ஆயத்கள் இறங்குது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கஅபத்துல்லாஹ் பத்தி எவ்வளோ பொறுமதியான விஷயங்கள் பேசப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் டிரெக்டா இறங்குறது வந்து கஅபத்துல்லாஹ் தான் உலகத்துல முத செய்யப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுது. மஸ்ஜித் என்று சொல்லப்படுது. சில உலமாக்களோட கருத்து அந்த தான் உலகத்துல முத செய்யப்பட்ட பூமி என்றது. அது மாதிரி எத்தனையோ சிறப்புகள் கஅபத்துல்லாஹ்க்கு இருக்குது. ஆனா இந்த குர்ஆன் எவ்வளவு பொறுமதின்னு உங்களுக்கு தெரியும். என்ன பொறுத்தவரை குர்ஆனை விட ஒன்றுமே பொறுமதி இல்லை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பொறுமதியான குர்ஆன். அந்த குர்ஆன் கஅபத்துல்லாஹ்ல இறங்கல்ல. அந்த குர்ஆன் கஅபத்துல்லாஹ்ல இறங்கல்ல. நான் யோசிச்சு பார்க்கணும், அந்த குர்ஆன் எங்க இறங்கிச்சு? எங்கேயோ ஒரு மலையில. அது மக்கா எவ்வளவு கிட்டே இது. அந்த மக்கள் என்ன கௌபத்துல்லா எவ்வளவு கிட்டே இது. அது கௌபத்துல்லா நாங்கள் யோசிச்சு பார்த்தா கௌபத்துல்லால தான் முத ஆயத்தை இறங்கணும். அது புனிதமான இடம். ஆனா அந்த குர்ஆன் முத ஆயத் கௌபத்துல்லால இறங்கல்ல. எங்கேயோ ஒரு இந்த கஅபத்துல்லாஹ்ல இருந்து தூரத்துல இருக்கிற கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு குகையில ஒருத்தர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் உம்மத்தை பத்தி. அந்த கவலைக்கு தான் இந்த குர்ஆன் இறங்குது. சுப்ஹானல்லாஹ், அந்த கவலைக்கு தான் இந்த குர்ஆன் இறங்குது. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, உம்மத்தை பத்தி கவலைப்படுறது இருக்குதே, அது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. அது எவ்வளோ பொறுமதியான விஷயம் என்றா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுறாங்க. அந்த கவலை ஜெனுவினா கவலைப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் இறக்குறான் துன்யாக்கு. குர்ஆன் எவ்வளவு பொறுமதியானது. அது அல்லாஹ், சில உலமாக்கள் சொல்றாங்க அது குர்ஆன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்கிற விஷயம். எங்களுக்கு அது அக்சஸ், அது நினைச்சு கூட பார்க்கல. அது பொறுமதியான விஷயம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். அந்த குர்ஆன் ஏன் இறங்குது? ஒரு மனுஷன் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்து அதை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த கவலைக்கு தான் இது குர்ஆன் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, அந்த கவலை எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. இந்த குர்ஆன் இறங்கிச்சே, இது குர்ஆன் இறங்கினதே இது உம்மத்துக்கு போய் எத்தி வைக்கத்தான். இந்த குர்ஆன் இறங்கினதே இந்த உம்மத்துக்கு போய் எத்தி வைக்கத்தான். அப்போ வந்து அது எங்கட பொறுப்பு. ஆனா நாங்க எவ்வளவு தூரத்துக்கு கவலைப்படுறோம், இந்த குர்ஆனை நாங்க எவ்வளவு தூரத்துக்கு எத்தி வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன பத்தி ஒரு விஷயம் தெரியும் என்றால் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க எவ்வளவு தூரத்துக்கு இதை மனுஷருக்கு எத்தி வைக்கிறோம். அதை எத்தி வைக்கிறது நாங்க கவலையோடு பண்ணணும். இன்றைக்கு வந்து மனுஷன் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளைஞ்சி தானே சொல்யூஷன் எங்கே இருக்குது. இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வு வந்து தீன்ல மட்டும்தான் இருக்குது. தீன்ல மட்டும்தான் வெற்றி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒருத்தட்ட பிரச்சனையை துன்யால சால்வ் பண்ணால் அதை விட 1000 மக்கள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு தீன் கிடைச்சேன்டா, மக்களுக்கு தீன் கிடைச்சேன்டா, அவங்க எல்லா பிரச்சனையும் ரப்போடு சால்வ் பண்ணி கொள்வாங்க. ஆனால் நாங்கள் எத்தனை பேர் இந்த ரப்போடு நாங்கள் கனெக்ட் ஆகுறோம்? நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கனெக்ட் ஆகுறோம். நாங்கள் யோசிக்கணும், இந்த நாளும் நாங்கள் யோசிக்கணும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகப்பெரிய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்களே, அந்த கவலை எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வருது. இதுக்கு முந்தியும் ஒரு ஆடியோ பண்ணது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் யா நப்சி சொல்லக்கொள்ள அவங்க மட்டும் யா உம்மதி சொல்லுவாங்க. இந்த கியாமத் நாள் அவ்வளோ பயங்கரமான கியாமத் தான். நான் என்ன சொல்ல வரேன்டா, குர்ஆன்ல வார கியாமத் நாள் வார ஒவ்வொரு ஆயத்தையும் நாங்கள் பார்க்க போகல. அந்த பயங்கரமான ஆயத்துக்களை பார்க்க போகல. எங்கட நிலைமையை நாங்கள் எவ்வளோ யோசிச்சு பயப்படுறோமோ அதே மாதிரி நாங்கள் யோசிக்கணும். இந்த இந்த இவ்வளோ பயங்கரமான நிலைமையில ஏண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி என்று சொன்னா, அவர் உம்மத்தை பத்தி எவ்வளோ துன்யால கவலைப்பட்டிருப்பாரு. ஈவன் மௌத்தாயின போறோம் அவர் போய் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தரேன்னு கேட்கல. அந்த சுஜூத்ல விழுந்து கியாமத் நாள்ல ஏண்ட உம்மத்தை மன்னி, ஏண்ட உம்மத்துக்கு சொர்க்கத்தை கொடுத்தேன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறாங்கண்டா, அவங்க எவ்வளோ கவலைப்படுறாங்க. நாங்கள் கியாமத் நாளை பத்தி ஓதுற ஒவ்வொரு ஆயத்திலையும் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எவ்வளோ இறக்கம் வச்சிக்கிறாங்க என்றதும் எங்கட தலையில வரணும். அந்த உம்மத்தை பத்திக்கிற கவலையும் எங்க தலையில வரும். ஏண்டா அந்த பயங்கரமான நாளையும் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பத்தி தான் கவலைப்பட்டிக்கிறாங்க. அதே கவலை தான் அந்த ஹிரா குகையில வச்சு அவங்க பட்டாங்க. அதே கவலைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் இறக்குறான். நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்கட உள்ளத்துல நாங்கள் உம்மத்தை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்திலையும்
வழிகளை திறந்து தருவான். எப்படி நாங்கள் இதை உம்மத்து மத்தியில் எப்படி உழைப்பு செய்யணும், எப்படி நாங்கள் ஒவ்வொன்று செஞ்சால் அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்ற வழியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காட்டி தருவான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தை பற்றி கவலைப்பட்டு அன்றைக்கு இராகுவையில் கவலைப்பட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அனுப்பி வழிகாட்டினான். எப்படி இந்த உம்மத்துக்கு போய்த்து நீங்கள் உழைப்பு செய்யணும் என்றதை வழிகாட்டினானோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கும் நாங்கள் கவலைப்பட்டோம் என்றா எங்களோட உண்மையான கவலை உம்மத்தை பற்றி இஞ்செண்டா எங்களோட ரப்பு எங்கள்கிட்டேருந்து இது தீனுடைய வேலையை வாங்குவான். இந்த குர்ஆனை எங்களை வச்சு முழு உலகத்துக்கும் பேத்து சேர்ப்பான். ஆனால் எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படுறது மட்டும்தான். அது மட்டும் எங்களுக்கு ஒரிஜினலா ஜெனுவினா உண்மையா ஹக்கா பொய் இல்லாமல் பொய்க்கு கவலைப்படாமல் உண்மையாகவே இந்த உம்மத்து இன்றைக்கு நரகம் பக்கம் பெய்து கொண்டே இருக்குதே, இதுக்கு நான் என்ன சரி செய்யணுமே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் பார்க்கணுமே, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணுமே, யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு மூஞ்சி தருவேன், நான் உண்மைக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கேட்கணும். இது உழைப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு, இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்திச்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மன்னிப்பு யா ரசூலல்லாஹ் நீங்கள் செஞ்ச அளவுக்கு நான் உழைப்பு சரியாக செய்யலை யா ரசூலல்லாஹ், நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க யா ரசூலல்லாஹ், ஆனால் எனக்கு அந்த அளவு செய்ய கிடைக்கல, ஆனால் எனக்கு எழுமான அளவுக்கு செஞ்சேன் யா ரசூலல்லாஹ். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய்த்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தீனுக்கு எவ்வளோ உழைப்பு செஞ்சோமோ அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மதீனாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஜியாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் நான் தீனுக்கு இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சிக்கிறேன், இல்லை இன்ஷா அல்லாஹ் இல்லை இந்த விஷயங்கள் செஞ்சிக்கிறேன், இந்த விஷயம் யா ரசூலல்லாஹ் நான் செய்ய போகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கள் வந்து அவங்களோட கார்குசாரிகளை வந்து சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க தீனுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்கன்னு. அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட இருந்து இதை தீனுடைய உழைப்பை வாங்குவான். அந்த அளவுக்கு எங்களோட உம்மத்துடைய கவலை அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அந்த அளவுக்கு எங்களோட உம்மத்துடைய கவலை எவ்வளோ வைக்குமோ நிறைய இன்ச்சுன்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்களை கியாமத் நாளில் எங்களை மூலமாக ஹிதாயத்தை கொடுத்து அந்த கோடிக்கணக்கான மக்களை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஆக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மாற்றுவான். அதை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பூரா உம்மத்துக்கும் கொடுக்கணும். பூரா உம்மத்துடைய கவலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.